இலங்கைக்கான பெல்ஜியம் தூதுவர் டிடே வென்ட்ரசேலிட் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து நாடு திரும்புவதை முன்னிட்டு நேற்றைய தினம் அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரியவிடம் விடைபெறும் மரியாதை நிமித்தம் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது அவரது பதவிக்காலத்தில் இலங்கைக்கும் பெல்ஜியத்திற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதற்காக தூதுவர் ஆற்றிய முயற்சிகளை பாராட்டிய பிரதமர் இலங்கையின் பெல்ஜியத்தின் முதலீட்டு வாய்ப்புகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து கலந்துரையாடியுள்ளார். பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்த தூதுவர் தனது பதவிக்காலத்தின் இலங்கைக்கும் பெல்ஜியத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிகவும் நேர்மையானதாக அமைந்திருந்ததாக குறிப்பிட்டார். கல்வித்துறையில் ஒத்துழைப்பு வழங்குவது குறித்தும் இரு தரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுடன் இலங்கைக்கும் பெல்ஜியத்திற்கும் இடையிலான உறவுகளை தொடர்ந்தும் பேணி பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் அதனை மேலும் பலப்படுத்துவதன் அவசியத்தையும் உறுதிப்படுத்தினார். இதேவேளை இலங்கைக்கான பங்களாதேஷ் குடியரசின் உயர்ஸ்தானிகர் அந்தாஸ் எலியாஸ் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து நாடு திரும்புவதை முன்னிட்டு நேற்றைய தினம் அலரி மாளிகையில் பிரதமர் கலாநிதி அமரசூரியவை விடைபெறும் மரியாதை நிமித்தம் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை பலப்படுத்துவதில் உயர்ஸ்தானிகர் அந்தாலிப் எலியாஸ் ஆற்றிய மிக அர்ப்பணிப்பு மிக்க சேவைகளுக்கும் பங்களிப்புக்கும் பிரதமர் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். அத்தோடு இரு நாட்டு மாணவர்களின் நலனிற்கு கல்வித்துறையை தொடர்ந்தும் ஒத்துழைப்பை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை பரஸ்பர நலன் சார்ந்த ஒத்துழைப்பையும் மேலும் பலப்படுத்துவதற்கு இரு நாடுகளின் அர்ப்பணிப்பையும் இருதரப்பினரும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.